வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி. தலைப்புச் செய்திகள். மீனவர்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஷெட்யூல்டு வகுப்பினருக்கு எதிரான வன்கொடுமையை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா வெற்றி பெற்றுள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 153 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் மீன்வளம் சார்ந்த தொழில்களை ஊக்கப்படுத்தவும் மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். இன்று ராமேஸ்வரத்தில் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் மீனவர்கள் சங்க பிரதிநிதிகள் அளித்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இலங்கை வசமுள்ள மீன்பிடி படகுகளையும் தற்போது சிறையில் உள்ள மீனவர்களையும் விடுதலை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஷெட்யூல்டு வகுப்பு மக்களுக்கு எதிரான வன்கொடுமையை தடுக்க தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு தவறிவிட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல். முருகன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணத்தில் உயிரிழந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவம் தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்கெட்டுள்ளதை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான அங்கீகாரமும் உரிமைகளும் தொடர்ந்து மறுக்கப்படுவதாக கூறி சில சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் ஊடகங்களில் வந்த செய்திகளையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பு மக்களுக்கு அடிப்படை வாழ்வுரிமையை வழங்குவது அரசின் அடிப்படை கடமை என்றும் இதனை மாநிலத்தில் ஆளும் திமுக அரசு செய்யாமல் இருப்பது கேள்விக்குறியாக உள்ளது என்றும் திரு எல். முருகன் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வரும் காமராஜர் பிறந்த நாளான இம்மாதம் 15ஆம் தேதி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்ட காலை உணவு திட்டம் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் திரு மு க ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் 3995 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10,000 புதிய கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு விவசாயிகள் மற்றும் இளைஞர்களுக்கு கடனுதவி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். மதுரையில் ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஓராண்டில் மதுரை மாவட்டத்தில் மட்டும் 90 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு கடன் வழங்கப்பட்டதாக கூறினார். கடந்த ஓராண்டில் மட்டும் மதுரை மாவட்டத்தில் பிரதம கூட்டுறவு விவசாயிகள் சங்கத்தின் மூலமாக PSCB மூலமாக 90 கோடிக்கு மேல் இந்த கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பல விவசாய பெருங்குடி மக்கள் அவர்களுக்கு பொருளாதார உதவி கிடைத்திருக்கிறது. அவர்கள் புதிய கால்நடைகள் வாங்குவதற்கான கடன் வசதி போன்றவை கிடைத்திருக்கிறது. இதே தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலிருந்தும் அந்த கடன் உதவிகள் அவர்களுக்கு தொடர்ந்து வருகிறது. இந்த ஆண்டு இந்த கடனை நாங்கள் அதிகரிக்க முடிவு செய்திருக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 10,000 புதிய கால்நடை பண்ணைகள் வைப்பதற்கு நாங்கள் இளைஞர்கள் மற்றும் விளிம்புநிலை மக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கின்றோம். இதன் மூலம் பயனடைவதற்கு நாங்கள் விண்ணப்பங்களை வரவேற்கின்றோம். யாராவது கால்நடைகள் வைப்பதற்கு விரும்பினால் அவர்கள் எங்களுடைய துறை சார்ந்த அலுவலர்களை அவர்கள் சந்திக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்தவொரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா வெற்றி பெற்றுள்ளார். அவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த பாமக வேட்பாளர் திரு சி அன்புமணியை விட 67,169 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா பெற்ற வாக்குகள் 1,23,195. பாமக வேட்பாளர் திரு சி அன்புமணி பெற்ற வாக்குகள் 56,026. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அபிநயா 10,130 வாக்குகள் பெற்றுள்ளார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி காலமானதை அடுத்து இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வெற்றி பெற வாக்களித்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி தங்களுக்கு உற்சாகத்தையும் எழுச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கும் களப்பணியாற்றிய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்கும் முன் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். சென்னை மணப்பாக்கம் அருகில் உள்ள அடையாறில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில் மைய பகுதியில் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினுடைய பணி 40 கிலோமீட்டர் மட்டும் பாக்கி இருக்கு. அந்த பணி இந்த ஆகஸ்ட் 31 முடிஞ்சிடும். அதே மாதிரி அந்த கோசஸ்தலியார் பகுதியில் 560 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. கிட்ட நம்ம மொத்த பணிக்கு 76% பணி அங்கே முடிஞ்சிருச்சு. வர செப்டம்பருக்குள்ள மீதி ஒர்க் முடிஞ்சிடும். அதே மாதிரி அந்த கோலம் பேசின்ல 10 பகுதியில் அங்கே 3 பிரிவா நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1ல 42 கிலோமீட்டர்ல 39 கிலோமீட்டர் 97% முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஃபேஸ்ல 180 கிலோமீட்டர், அதுல 118 கிலோமீட்டர் ஒர்க் நம்ம முடிச்சிட்டோம். அதாவது 72% ஒர்க் முடிஞ்சிருச்சு. நம்ம ஒர்க் இது எடுத்திருக்கோம். ஒரு அளவு கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. எங்க அந்த சில்ட் டெப்ரிஸ் இருக்கு, குப்பை இருக்கு, அந்த ரிவர்ல இருந்து அந்த டீசில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். அந்த பணி பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை மாநகரத்துக்கு மட்டும் இல்ல, மாநிலத்தில் உள்ள மற்ற பகுதியிலும் இதை கிளியர் பண்ணும். அதை ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட கூட்டம் போட்டுட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். அந்த ஒர்க்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்களின் தியாகத்தையும் பங்களிப்பையும் போற்றும் வகையில் சென்னை மெரினா கடற்கரை எதிரில் உள்ள ஹுமாயூன் கட்டிடத்தில் சுதந்திர தின அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். 80,000 சதுர அடி பரப்பளவில் அமையவுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் தங்களிடம் உள்ள சுதந்திர போராட்டம் தொடர்பான அரும்பொருட்களை நன்கொடையாக வழங்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திர போராட்டம் குறித்த பழங்கால ஆவணங்கள், கையெழுத்து பிரதிகள், ஜெயில் வில்லைகள், ராட்டைகள், பட்டயங்கள், INA சீருடைகள் போன்றவற்றை அளிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இவ்வாறு வழங்கப்படும் பொருட்களுக்கு அருங்காட்சியகத்தில் ஒப்புதல் கடிதமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் என்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மாவட்டச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி வளர்மதி இன்று ஆய்வு செய்தார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் இன்று ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் ஆடிப்பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பகுதியில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 153 ரன் எடுக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் களமிறங்கிய ஜிம்பாப்வே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 152 ரன் எடுத்துள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பிராவோ ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஈக்வடாரின் கன்சோலோ எஸ்கோபார் இணை நெதர்லாந்தின் சாண்டர் அரன், ராபின் ஹாசே இணையிடம் தோல்வியடைந்தது. உலக லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீனவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஷெட்யூல்டு வகுப்பினருக்கு எதிரான வன்கொடுமையை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார்.
தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா வெற்றி பெற்றுள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 153 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.